சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஷின் நம்பர் 6 பாருங்கள். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்களுக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் கேட்குறாங்க. ரேஞ்சுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் ரேஞ்சினுடைய ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ 28. ஸோ இதுதான் நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ 28. ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு வரும்பொழுது 16 எடுக்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 0 இருக்குது. அப்போ இந்த கிளாஸை ஃபுல்லாகவே நம்ம ஹைட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் இன்டர்வல்லேருந்து தான் பிகின் பண்ணணும். அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 18 வரும். ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் நோட் பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 304ல் நோட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இனிஷியல் கிளாஸ் இஸ் 0. ஸோ இப்போ இனிஷியல் கிளாஸ்னால் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா 0வாக இருந்தது அப்படின்னா தென் த நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி கன்சிடர்ட் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் ரேஞ்ச். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சினுடைய இனிஷியல் வேல்யூ உங்களுக்கு 0வாக இருந்தால் இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கிளாஸ் இன்டர்வல்லேருந்து நம்ம பிகின் பண்ணணும். அப்போ இந்த சம்முக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ இந்த சம்முக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ நம்ம அவசரப்பட்டுட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ 16 அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. பிகினிங்கில் 0 வந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் அப்படியே விட்டுட்டு அடுத்ததுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ எல் பார்த்தீங்கன்னா 28 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. ஸோ இப்போ 28ல் 18 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்ததுனால இயர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் ரேஞ்ச் ஃபார் த சம் இஸ் 10 years. That's all. Thank you.